தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகை கஸ்தூரி சந்திப்பில் நடத்தப்பட்ட ரகசிய பேரம் அம்பலமாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் ரஜினி, நடிகை கஸ்தூரி இருவருக்கும் இடையே நடந்த ரகசிய ஒப்பந்தம் என்ன? நடிகை கஸ்தூரி அதற்கு ஒத்துக்கொண்டாரா? நடிகர் ரஜினிகாந்த் அதை ஏற்றுக்கொண்டாரா என்பது பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். சமீப காலமாக இன்டர்நெட்டில் கலக்கி வருகிறார் நடிகர் கஸ்தூரி. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறேன், அரசியலில் குதிக்கப் போகிறேன் என்று கப்சா விட்டு கொண்டிருப்பதை கண்டித்து நடிகை கஸ்தூரி இன்டர்நெட்டில் நையாண்டி செய்து தனது கருத்தை தெரிவித்து நடிகர் ரஜினிகாந்துக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் வெறுப்பை ஏற்படுத்தினார். இதைத் தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து ரஜினி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நடிகை கஸ்தூரி நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து பேசிய அரசியல் மற்றும் சினிமா ரகசியங்கள் வெளிவந்து கோடம்பாக்கம் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. நடிகை கஸ்தூரியின் அதிரடியான செயல்பாடு, புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளும் நடிகர் ரஜினிகாந்தை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கப் போவது 100% உறுதியாகிவிட்டதால் அவரது அரசியல் கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி யாருக்கு வழங்குவதென்று யோசித்து வந்தார். நடிகை கஸ்தூரியின் அறிவும் செயல்பாடும் கோபேசா பதவிக்கு, அதாவது கொள்கை பரப்பு செயலாளர் பதவிக்கு பொருத்தமானவர் என்று ரஜினி முடிவு செய்து அதை கஸ்தூரியிடமும் தெரிவித்து விட்டார். இன்ப அதிர்ச்சி அடைந்த நடிகை கஸ்தூரி கோபாசே பதவியை ஏற்றுக்கொள்வதாக ரஜினியிடம் தெரிவித்து விட்டார். அதோடு காலா படத்தில் நடிக்க தனக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார் கஸ்தூரி. இதற்கு ஓகேன்னா அதற்கும் ஓகே என்று ரஜினி தனது ஸ்டைலில் கூறியிருக்கிறார். ரஜினி கஸ்தூரி இருவருக்குமே மகிழ்ச்சி இதனால் ஏற்பட்டிருக்கிறது. ரஜினி ரசிகர்களுக்கும் அரசியலில் ஒரு அண்ணி கிடைத்திருக்கிறார். ரஜினி கோபாசே பதவியை தனக்கு ரஜினி தருவார் என்று எதிர்பார்த்திருந்த தமிழருவி மணியனுக்கோ பெரும் அதிர்ச்சி, ஏமாற்றம். தமிழருவி மணியன் தனது ஆதரவாளர்களிடம் கண்ணீர் விட்டு புலம்புவதாக தகவல்கள் கூறுகின்றன. அரசியலில் கோபாச பதவி மிகவும் முக்கியமானது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு முதலில் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியைத்தான், அதாவது கோபாசே பதவியைத்தான் வழங்கினார். பிறகு ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதல்வரானார். அதே போல வருங்காலத்தில் நடிகை கஸ்தூரி கூட தமிழ்நாட்டின் முதல்வராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கோடம்பாக்கம் கிளி ஜோசியக்காரர்கள் கூறுகிறார்கள். தமிழக மக்கள் சினிமாக்காரர்களை நம்புவது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள். என்ன நடக்கும்? பொறுத்திருந்து பதவி கஸ்தூரிக்கு வழங்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.